வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய காணொளிகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க நம்புகிறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் உருவடிக்கிறது, அதற்கு நம்மளுடைய பூர்வ புண்ணிய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய பாவ கர்மா எப்படி நம்மளுடைய இந்த பிறவியில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுத்து நம் கண் முன்னாடி உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு காலகட்டமாக, முதல் மாதம் 2025 எப்படி உருவடிக்கிறது, எப்படி அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரருக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் நாமல் பார்க்க போறதில்லை. ஜனவரி மாதம் மாத கிரகத்தின் பயிற்சி தான் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாகவே 2024 நவம்பர், 2024 டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர், ஜனவரி 2025 முதல் 3 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலே இருக்கிறார். ஸோ இவ்வளோ ஒரு கடந்த 2.5 மாசம் 3 மாசமாக விருச்சிகத்திலே குருவின் பார்வை பெற்று சில ஒரு மாற்றத்தை, எதிர்பார்க்காத சில மாற்றத்தை, பணவரவு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடு, ஒன்று விட்டு ஒன்று வாங்குறது, பண புழக்காட்டம், இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன், ராசி அதிபதியாகிய புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார். ஸோ அது ஒரு நல்ல மாற்றம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண புழக்காட்டங்கள் அப்படி இப்படி போய் பயங்கர விரயங்கள் செய்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும், உண்மையில் நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம செய்த ஒரு முதலீடுகளுக்கும், ஒரு செலவுகளுக்கும், விரயங்களுக்கும் தக்க ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு 4ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 4ஆம் தேதி, தை மாசத்துக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியிலிருந்து அந்த பலனை கொடுக்க போகிறார் புதன். ஸோ என்னதான் புதன் குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகினாலும் அவர் குரு வீட்டுக்கு தான் போறார், ராசியை பார்க்கிறார். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது, தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு அற்புதமான பலம். அந்த பலத்தை இன்னுமே அந்த சூரிய பயிற்சி, ஜனவரி 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரிய பயிற்சி 7ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகினாலும் குருவின் பார்வை, குருவின் 9ஆம் விசேஷ பார்வை பெறுகிறார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத பணவரவு. 2024 ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங், சில கணக்கு போட்டு தொழில் பண்ணது, இது எல்லாமே கொஞ்சம் கை மேல பலன் கொடுக்காம கொஞ்சம் கையை கடிச்சது, கொஞ்சம் லாஸ் ஆச்சு, கொஞ்சம் விரயங்கள் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து விட்டதை கொடுக்கக்கூடிய, லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் குருவின் பார்வை பெறுவதும், ராசி அதிபதி ராசியை பார்ப்பதும், 6ஆம் இடத்திலிருந்து விலகிறதும் அருமையான ஒரு விசேஷம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இழந்து எல்லாமே திருப்பி பெறக்கூடிய அமைப்பு, நல்லாவே லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஓரளவுக்கு நல்லாவே மேலே வரக்கூடிய அந்த பண வரவாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலம் முயற்சியாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் முதலீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியோட சனியோட சேர்ந்து நீடித்திருக்கிறது எந்த விதத்திலையும் தப்பில்லை, அது நல்லா இருக்கு. மாதத்தின் இறுதி 3 நாட்கள் மீனத்துக்கு போய் இன்னுமே பலம் சேர்க்கிறார் சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்கு, புதனோட பயிற்சி நல்லா இருக்கு. புதன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா
மகரத்துக்கு போகிறார். மகரத்துக்கு போய் 8ஆம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அதுவுமே ஒரு அருமையான ஒரு விஷயம்தான். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வந்து போன்ற 4 மாசமாக செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில வேலைகளுக்கும் தக்க ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தின் முதல் மாதமாக, ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி 2025 இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து வீக்கா இருக்கிறது, நீச்சமா இருக்கிறது தவறில்லை. 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சம்டைம்ஸ் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பணத்துல டக்குன்னு செலவாகிறது, ஒரு எதிர்பாராத ஒரு செலவு, அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒழிய, அதே சமயத்தில் செவ்வாய் நீச்சம் பார்வை 8ஆம் இடத்திலும் லக்னாதிபதியாகிய ராசி அதிபதியாகிய புதனையும் சூரியனும் அப்பப்போ பார்க்கறனால சில வயிற்று பிரச்சனைகள், சில உடம்பு தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு போகலாம், அவ்வளவுதான் ஒழிய பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஸோ சூரியனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்ம நல்லா இருக்கிறதுனால 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அந்த குரு பயிற்சிக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களான ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்திகள் வைத்து இந்த கோச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு வயதினருக்கும், அதாவது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மூத்த வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு 20-25 வயது உள்ள இப்போதான் வாழ்க்கையில ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன்னா குருவின் பார்வை லக்னாதிபதியை பெரும்பாலான நாட்களை வந்து புதனை வந்து குரு பார்க்கிறது வந்து ஜனவரி மாதத்துல ரொம்ப நல்லது, ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கும். இதுவரை பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, ஒரு சுப லோன் வாங்கி அது மூலமா அபிவிருத்தி செய்வது, ஒரு ஃபண்டிங் பெறுவது, ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கிறது, திடீர் பண வரவு வர்றது, அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறது, அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது இந்த ஜனவரி 2025 நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.